முதலில் இந்து சகோதரர்களுக்கும் மற்றும் மதச்சார்பற்ற சமூக அக்கறையுடைய நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். காரணம் என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பெரியகுளம் மற்றும் கம்பத்தில் 30 நாளைக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுகின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை 90% இந்து சகோதர மக்களும் சமூக ஆர்வம் உள்ளவர்களும் தான் பகிர்ந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல் அதை பார்த்து பகிர்ந்ததின் தாக்கம் எப்படி இருக்கிறது என்றால், கடந்த 15 நாளில் அந்த பள்ளிவாசல் உணவு தேவையுடையவர்கள் எல்லாம் அந்த உணவை பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கூடுதல் தகவல் என்னவென்றால், இந்த தாக்கத்தினால் மீதம் இருக்கக்கூடிய 15 நாளைக்கு உணவு வழங்குவதற்கு பொருளாதார தேவை ஏற்பட்டிருக்கிறது. முஸ்லீம்கள் நோம்பினுடைய நன்மையை கருதியும், சதக்காவினுடைய நன்மையை கருதியும், ஜகாத்தினுடைய கடமையை கருதியும் இந்த வருட ரமலான் மாதத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கா ஜகாத்துகளை இந்த INDJ பள்ளிவாசலுக்கு நீங்கள் வழங்கினீர்கள் என்று சொன்னால், மீதமுள்ள 14 நாட்களுக்கு இலவசமாக உணவுகள் வழங்குவதற்கு வசதியாக இருக்கும். மக்கள் அதிகமாக வர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற தகவல்களை அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் தெரிவித்ததன் காரணமாக இந்த காணொளியை நான் பதிவு செய்கின்றேன். இந்து சகோதரர்களுக்கும் மதச்சார்பற்ற சமூக ஆர்வலர்களுக்கும் எல்லாமுள்ள இறைவனின் ஆசியும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் அவர்களுக்கு ஹிதாயத்தும் கிடைக்க எல்லாமுள்ள இறைவன் அருள் புரிவானாக. நோன்பு நோற்றுவிருக்கின்ற இந்த தான தர்மங்கள் செய்யக்கூடிய அனைத்து முகமீன்கள் முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய நோன்பையும் பிரார்த்தனையையும் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. செலவு செய்தால் உங்களுக்கு வறுமை வந்துவிடும் என்று சைத்தான் உங்களை கஞ்சத்தனத்தின் பக்கம் தூண்டுகின்றான். ஆனால் அல்லாஹ்வோ தன்னுடைய திருமறை குர்ஆனிலே, நீங்கள் செலவு செய்தால் அதை இரட்டிப்பாக நான் உங்களுக்கு வழங்குகிறேன் என்று சொல்லுகின்றான். உங்களுடைய தான தர்மங்களை நீங்கள் நல்வழியில் செலவு செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி